நல்லா இருக்கேன். இருக்கா சுஜாதா. காது கேட்காத கொஞ்சம் சரியா காது கேட்காது. வயசு எனக்கு 44 ஆகுது. பாப்பாவுக்கு 20 வயசு நடக்குது. இது உங்க பொண்ணா? ஆமா. என்னக்கா கஷ்டம் உங்களுக்கு? இது வந்து குழந்தையில பிறக்கும் போதே ஆனா முடியாம தான் பிறந்துச்சு. ஒரு வயசு வரலையும் அப்பா அம்மான்னா கூப்பிடவே தெரியாது. இதுக்கு வேலைக்கும் போய்க்கிறேன், பார்த்து விடுறேன். என்ன வேலை பண்ணீங்க? நான் மாநகராட்சியில கூட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. வீட்டுக்காரர். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 4 பிள்ளைங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அவங்க அப்பா இறந்த உடனே அங்கேக்கு போயிருவான். வீட்டுலதான் இருக்கும். வீட்டுல இருந்துக்குமா பாப்பா? உன் பேர் என்னம்மா? ஸ்னேகாவா? யாரு? அம்மா. அம்மாவுக்கு உதவி பண்ணுவியா வீட்டுல? என்ன உதவி பண்ணுவ? தண்ணி தூக்கி தருவியா? எங்கேயும் வெளியில எல்லாம் போக கூடாது, சரியா? ரோடு கூட்டுற வேலை. அப்படி கூட்டி தான் அந்த பிள்ளைய பாத்துக்கிறீங்களா? அப்படிதான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் எடுக்க யாரும் ஆள் இல்ல. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சொந்த பந்தம் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் எனக்கு கிடையாது. ஒரே ஆளா இருந்துதான் எல்லாத்தையும் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். கஷ்டம் எல்லாம் இருக்குதான். என்ன பண்றது? வேற புருஷன் இல்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், குழந்தைங்க இருக்குது. எப்படியாவது சம்பாரிச்சு எப்படியாவது நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். கண்டிப்பா சொல்லிட்டு நம்ம கண்ணீர் விட்டுட்டு ஒரு மூலையில உட்காந்தா முடியாதுல்ல. இதை பாக்கணும்னு தான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் உதவி பண்ணா போதுமா உங்களுக்கு? போதியா. ஸ்னேகாக்கு என்ன உதவி வேணும்? சாப்பாடுக்கா? சாப்பாடு ஜாமான் வாங்கி தந்தா சாப்பிட்டுருவியா? டெய்லியும் செஞ்சிருவியா? அம்மா செய்வாங்க. அம்மா அண்ணா அப்ப டெய்லி உனக்கு சாப்பாடு மளிகை ஜாமான் வாங்கி தருவா? அக்கா பாப்பாக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஜாமான்லாம் வாங்கி தரேன். நீ பாவம், நீ ஒரு ஆளா இருந்து கஷ்டப்படணும்னா நான் என்னால முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் நான் இதெல்லாம் நான் உதவி பண்றேன். சரி, நல்லா மட்டும் பிள்ளைய மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா உலகம் வந்து பொல்லாத உலகம். பெரிய பிள்ளை வயசு பேர வந்துருச்சுங்க, எது தெரியாதுங்கிறீங்க. வேலைக்கு போட்டாலும் எங்கேயும் போக கூடாது வீட்டை விட்டு. அந்த அக்கா வீட்டுக்கு போன, பக்கத்து வீட்டுக்கார அக்கா வீட்டுக்கு போனோம், இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கணும், சரியா? நல்ல பிள்ளை தானே? நல்ல அம்மா கை பிடிச்சுதான் போகணும், கை பிடிச்சுதான் வரணும். இன்னுமே பெரிய விஷயம். பரவாயில்ல, பிள்ளை அப்படி இருந்தாலும் நீங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த பிள்ளையும் பார்த்து ஊட்டி பெருக்கினாலும் அந்த பிள்ளைய பாத்துக்கிற பெரிய மனசு. இந்த மாசத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாம் இருக்குக்கா, சரியா? சமைச்சு நல்லபடியா நீங்க கஷ்டப்பட வேணாம். அதனாலதான் ஜாமான் நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க அவளுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க, அவள் நல்லா சாப்பிடட்டும். ஒரு செக்அப் பண்ணுவோம். கொஞ்சம் புரியுது, ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் புரியுது அவளுக்கு. அப்படி தொட்டா விடாத, திட்டு, இப்ப கை பிடிச்சாங்கன்னா சத்தம் போடு, லேட்டா வந்து சொல்லு, இப்படிதான் சொல்லி கொடுக்குறேன். யாருக்குமே நம்மள தொட விடக்கூடாது, யார் பக்கத்துலயும் நம்மளும் போக கூடாது, நம்ம பக்கத்துல யாரும் வர விடக்கூடாது, சரியா? நீ அப்படி இருந்தா உடனே போய் அம்மாட்ட சொல்லணும். அம்மா இவங்க என்னை கூப்பிடுறாங்கம்மா, என்னை கிள்றாங்கம்மா, என்னை அடிக்கிறாங்கம்மா, யாரும் உன்னை என்ன செஞ்சாலுமே நீ அம்மாட்ட போய் சொல்லிடணும். அம்மாட்ட சொல்லணும், சரியா? இப்ப நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? நல்ல பிள்ளை. வெரி குட். இப்படிதான் இருக்கணும், சரியா? ஆனா பாத்துக்க, எது வேணும்னாலும் அண்ணன்ட்ட கேளு, அண்ணன் வாங்கி தர, இல்ல அம்மாட்ட சொல்லு, சரியா? பணம் இருக்கு, சரியா? பணம் வச்சுக்கோங்க. கஷ்டத்துக்கு ஒரு நாள் நம்ம டாக்டர்கிட்டே கூட்டு போய் பார்ப்போம். ஏன்னா அவளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியல, என்ன சொல்றாங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். சில டேப்லெட்ல சரி பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம என்னன்னா நீங்க சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் கூட்டிட்டு சின்ன பிள்ளைல என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கிறத பாத்துருவோம், சரியா? சரியா. நீங்க அப்படி ரொம்ப முடியலன்னா இங்க ஒரு ஆசிரமமும் இருக்கு, அவங்களே பாத்துவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. நீ சொல்லுங்க, நான் அங்க வேணா சேர்த்து. சிஸ்டர் எது பணமே வாங்க மாட்டாங்க, ₹1 கூட பணம் கிடையாது. எல்லாமே அவங்களே சாப்பாடு பார்த்தா உங்க வீட்டுல எப்படி இருக்கா அத மாதிரி நல்லா பார்த்து அவங்களே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுவாங்க. சாப்பிடு, உனக்கு தான் அது. பரவாயில்ல, நல்ல பிள்ளை. சொல்லதெல்லாம் கேட்டுக்குதுக்கா. ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, வச்சுக்க. கவலைப்படாதீங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம முடியாது இது பண்ணிடுவோம், சரியா? ட்ரீட்மெண்ட் போயிடும். பரவாயில்லக்கா, சந்தோஷமா இருந்தா போதும். தேங்க்யூ, வெரி குட். அவங்க அக்கா பையனா? உங்க அக்கா பையனா? விளையாடுவியா அவங்க கூட? வெரி குட், வெரி குட்.